வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு ஏஐ அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி, ஒரு Google டாஸ்க் எப்படி நீங்க கிரியேட் பண்ண முடியும்? அப்படின்றத தாங்க பார்க்க முடியும். ஏன்னா அது Google டாஸ்க் நானே போய் கிரியேட் பண்ணி எதுக்கு ஏஐ அசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும்னு கேட்கிறீங்களா? எஸ் ஆஃப் கோர்ஸ் ஒரு மேனேஜர், ஒரு பிஏ உங்களுக்கு இருந்து என்ன வேலை பண்ணி குடுப்பாங்களோ, இந்த ஏஐ அசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டா அந்த வேலைய பண்ணி குடுத்துருங்க. ஸோ இன் மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து உங்களோட டாஸ்க் எல்லாம் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம, அந்த டாஸ்க்கோட ஷெட்யூல்ட் அண்ட் தென் இமெயில் பண்ணி, உங்களோட ஷெட்யூல்ல அனலைசிஸ் பண்ணி, அந்த ஷெட்யூல்க்கு ஏத்த மாரி அந்த டாஸ்க்கையும் பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாரி ஏஐ அசிஸ்டன்ஸ் நீங்க கிரியேட் பண்ற மூலியமா, உங்களோட வேலைய நீங்க இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். அண்ட் தென் எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்டர் வேவும் கொண்டு போயிடலாம். வாங்க, இது எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்கலாமா? வாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வொர்க் ஃப்ளோஸ் எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த வொர்க் ஃப்ளோல ஃபர்ஸ்ட் நம்ம வெப் புக் வச்சிருக்கோம். இந்த வெப் புக் வந்து 11 லேபோட கனெக்ட் ஆயிருக்குங்க. 11 லேப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ். நான் பார்த்தீங்கன்னா, இந்த சைட்ல 11 லேப்ஸ் அந்த வெப் புக்ன்னு நான் டைப் பண்றேன். ஸோ வெப் புக் பார்த்தீங்கன்னா, வெப் புக் இருக்கு. அண்ட் தென் ரெஸ்பாண்ட் டூ வெப் புக்ன்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ண முடியும்னா, ஒரு வாய்ஸ் இன்டராக்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் கொண்டு வர முடியும். இந்த வெப் புக்ல போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு யுஆர்எல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த யுஆர்எல் நீங்க யூஸ் பண்ணி அண்ட் தென் போஸ்ட்ன்ற மெத்தட் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ போஸ்ட் அண்ட் கெட் அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் நீங்கள் போஸ்ட் மெத்தட் செட் பண்ணிக்கணும். பார்த்து வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன என்கிரிப்ஷன் கீ இருக்கோ அதான் இருக்கும். அந்த ஆத்தென்டிகேஷன் தான் செட் பண்ணிடுங்க. அண்ட் தென் இமீடியட்லி பதிலாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் டு வெப் புக் நீங்கள் செட் பண்ணால் மட்டும்தான் அகைன் இட்ஸ் ரெஸ்பாண்ட் டு த்ரூ தி வெப் புக் வரும். அண்ட் பேரலி இந்த போஸ்ட் யூஆர்எல் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் டு டெக்ஸ்ட் தாங்க போகுது. இந்த வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வந்து நத்திங் பட் கேப்சரிங் யுவர் மெசேஜ் டெக்ஸ்ட் ஃப்ரம் தி வெப் புக். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதோட இன்புட்டை வந்து இது கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணி சர்ச் கொரின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த சர்ச் கொரி ஆப்ஷன்ஸ் தான் இந்த மெசேஜ் டெக்ஸ்ட்ல அது வாங்கிக்கும். ஸோ இந்த மெசேஜ் டெக்ஸ்ட்ல அது வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட வாய்ஸ் டெக்ஸ்ட் எங்க மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டாவே ஒரு கண்டிஷன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள இஃப் எல்ஸ் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இஃப் கண்டிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ட்ரூன்ற ஒரு கேஸ் இருக்கு. அண்ட் தென் ஃபால்ஸ்ன்ற ஒரு கேஸ் இருக்கு. ஸோ இந்த ட்ரூன்ற கேஸ் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏஐ ஏஜென்ட்க்கு கொண்டு போகுது. ஃபால்ஸ்ன்றது நத்திங் பட் நான் எதுவும் செட் பண்ணல. ஸோ இந்த கேசஸ்ல ஃபால்ஸ் நான் விட்டுறேன். ட்ரூ அண்ட் தென் ஏஐ ஏஜென்ட்குள்ள நீங்க போங்க. ஏஐ ஏஜென்ட்ல பார்த்தீங்கன்னா, டூல் ஏஜென்ட் யூஸ் செட் பண்ணது மட்டும் இல்லாம, டிஃபைன் பிலோ கீழ உங்களோட சர்ச் கொரி எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்க போட்டாகணும். அந்த சர்ச் கொரி எக்ஸ்பிரஷன் உங்களோட வெப்சைட்ல இருக்கு. அதுலேருந்து நீங்க ட்ராக் பண்ணி இங்க நீங்க பிளேஸ் பண்ணிக்க முடியும். அது பிளேஸ் பண்ண அடுத்த செகண்ட் உங்களோட சிஸ்டம் ப்ராம்ப்ட்ட நீங்க கீழ போடணும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு சிம்பிள் ஏஐ அசிஸ்டன்ஸ் அண்ட் தென் ஃபாலோட் பை என்ன டேட் ஃபார்மட்ல இருக்கணும். அந்த டேட் ஃபார்மட் வந்து என்னோட இன்புட்ல இருந்து இருக்கணும்ன்றதையும் நான் அந்த எக்ஸ்பிரஷன்ல சொல்லியிருக்கேன். விச் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க அதுதான். ஸோ உங்களோட ஏஐ ஏஜென்ட் செட் ஆயிடுச்சு. ஏஐ ஏஜென்ட் செட் பண்றதுக்கு உங்களுக்கு Azure API தேவை இல்லையா? ஸோ ஓப்பன் மாடலுக்கு நீங்க ஓப்பன் ஏஐ மாடலுக்கு நீங்க உள்ள போய் எப்படி கான்ஃபிகர் பண்றது நான் சொல்றேன் பாருங்க. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோல ஆல்ரெடி நான் இதெல்லாம் கவர் பண்ணிட்டேன். பட் இங்க நீங்க செட் பண்ண வேண்டியதெல்லாம் ஏபிஐ கீ அண்ட் தென் ரிசோர்ஸ் வெர்ஷன்ஸ் மறக்காம உங்களோட மாடல் நீங்க நேம் கண்டிப்பா கொடுத்தாகணும். GPT-5 மினி நான் கொடுத்துருக்கேன். இதை செட் பண்ணி அடுத்த செகண்ட் விண்டோஸ் பஃபர் போங்க. விண்டோஸ் பஃபர் மெமரி பார்த்தீங்கன்னா, இட் வில் கேப்சர் யுவர் கான்டாக்ட்ஸ் ஆன் 5 பேஸஸ்ங்க. ஸோ உங்களோட விண்டோஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி ஒர்க் ஃப்ளோ ஐடி இது வந்து கேரி ஃபார்ம் பண்ணிக்கும். ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு விண்டோஸ் செஷன் கேரி ஆயிடும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட கிரியேட் ஆஃப் கூகுள் டாஸ்க் அப்படின்றது ஒரு பிக்கப் பண்ணணும். ஸோ இந்த கிரியேட் ஆஃப் கூகுள் டாஸ்க்கு உங்களோட கூகுளோட அக்கௌண்ட் நீங்க சிங்க் பண்ணி ஆகணுங்க. ஸோ இந்த கூகுள் அக்கௌண்ட் எது கூடலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க், ஷீட், டிரைவ் அண்ட் தென் ஜிமெயில் இது மாதிரி நீங்க எது கூட வேணா செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ்க்ன்னு குடுத்துருக்கேன். அண்ட் தென் என்ன மாரி ஆப்பரேஷன் கேட்டீங்கன்னா, கிரியேட்ன்னு குடுத்துட்டு, என்னோட மை டாஸ்க் லிஸ்ட்ல நான் வந்து சிங்க் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. மை டாஸ்க் நத்திங் பார்த்தீங்கன்னா, என்னோட டாஸ்க்ல போய் பார்த்தீங்கன்னா, மை டாஸ்க்ன்னு லிஸ்ட் ஆட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டாஸ்க்கும் அங்க உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு. ஸோ நீங்க இத செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேக் டூ கேன்வாஸ் வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் கூகுள் கிரியேட் டாஸ்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நவ் கெட் அதே மாரி தான். இந்த இடத்துல ஆப்பரேஷன் மட்டும் தான் மாறப்போகுது. கிரியேட்க்கு பதிலா நான் வந்து கெட்ன்னு சொல்லப் போறேன். ஸோ கெட்டும் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜிமெயில் அக்கௌண்ட்ட வந்து நீங்க டைரக்ட்டா போய் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் சிங்க் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கலி செட் பண்ணிட்டு, உங்களோட இமெயில் ஐடி கீழ என்னன்னு குடுத்தீங்கன்னா, கீழ கொஞ்சம் டிராக் பண்ணி கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இமெயில் ஐடி இருக்கும். அதையும் நீங்க செட் பண்ணி முடிச்சுருங்க. கூகுள் கேலண்டர்க்குள்ள போங்க. கூகுள் கேலண்டருக்குள்ள போனீங்கன்னா, அஃப்கோர்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் எந்த ஜிமெயில்ல நீங்க செட் பண்ண முடியும் அப்படின்றத கேட்டிருக்கும். ஸோ நீங்க அந்த இடத்த நீங்க கரெக்ட்டா குடுத்துறணும். அகைன் இட்ஸ் அன் ஜிமெயில் அக்கவுண்ட் தான். சிங்க் அப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா செட் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இந்த கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ என்ன பண்ணும்? ரெஸ்பான்ஸ் டூ வெப் புக்ல இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டைரக்ட்டா ஒரு லெவல்ல வச்சு ஏஜென்ட்குள்ள போனீங்கன்னா, ஏஜென்ட்ன்றது இருக்கு. நான் ஆல்ரெடி திகழ்ன்ற ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஏஜென்ட்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கீழ வாங்க. உங்களோட சிஸ்டம் ப்ராம்ப்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நீ ஒரு அசிஸ்டன்ஸா நீ யூஸ் பண்ணணும். ஒரு மேனேஜிங் அசிஸ்டன்ட்டா எனக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணி குடு. அந்த டாஸ்க்க ரிட்ரைவ் பண்ணி, அந்த டாஸ்க் நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்றதையும் நீ எனக்கு டெலிவர் பண்ணுன்றத நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் எல்எல்எம் குடுத்துக்கலாம். நீங்க வந்து ஜெமினி பாயிண்ட் பண்ணியிருக்க 2.0 ஃபிளாஷ் அண்ட் டெம்பரேச்சர் ஃபுல்லா நீங்க செட் பண்ணிக்கணும். அதுல சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அத எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நான் 3
ஆப்ஷன்ஸ் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். மறக்காம இந்த கஸ்டம் டூல்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கஸ்டம் டூல தான் நீங்க வந்து கிரியேட் பண்ணி ஆகணுங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு கஸ்டம் டூல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கஸ்டம் டூல் எதுக்குன்னா, உங்களோட வெப் ஹூக்க சிங்க் பண்றதுக்காக. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகரேஷன்ல டிஸ்கிரிப்ஷன் குடுத்துக்கோங்க, நேம் குடுத்துக்கோங்க, உங்களோட ஹூக் நேம் குடுத்துக்கோங்க. இது எல்லாமே செட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த யுஆர்எல் இருக்கு பாருங்க. அந்த யுஆர்எல் N8Nஓட இந்த போஸ்ட் யுஆர்எல். இந்த போஸ்ட் யுஆர்எல் தான் நீங்க இங்க பிளேஸ் பண்ண வேண்டிய இடம். இங்கேயும் போஸ்ட் இருக்கணும், அங்கேயும் போஸ்ட் இருக்கணும். மறக்காம அத நீங்க செட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினட்டா இந்த போஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் கீழ வாங்க. கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாடி பாராமீட்டர்ஸ்ல நீங்க ஸ்ட்ரிங்ன்றது குடுத்தீங்கன்னா, அது வந்து சர்ச் கொரின்னு இருக்கணும். அந்த சர்ச் கொரி தான் உங்களுடைய இன்புட் சோர்ஸா இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த இன்புட் சோர்ஸ் வந்து ஃபாலோட் பை நீங்க என்டையர் ஃப்ளோக்கே உங்களுக்கு அது எடுத்துட்டு போகும். வாய்ஸ் டெக்ஸ்ட்ல ஒன் ஆஃப் தி லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் கொரின்ற கீ இருக்கு. அந்த query கீ தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, கம்ப்ளீட்டா என்டையர் ஃப்ளோக்கே எடுத்துட்டு போக போகுது. ஸோ கெட் மெனிலயும் அதுதான் இருக்கு. ஸோ இந்த ஃப்ளோவ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்க டாஸ்க் எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல பிரையாரிட்டி லோ அண்ட் தென் டைட்டில் இருக்கு. அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் ஆல்ரெடி டெஸ்ட்டுக்காக கிரியேட் பண்ண டாஸ்க். ஸோ இன்னைக்கு நான் இத உங்களுக்கு ரன் பண்ணி காட்டப் போறேன். இத ரன் பண்ணி காட்டுறதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் இங்க போயிட்டு டெஸ்ட் ஏஐ ஏஜென்ட்ட கிளிக் பண்ணி, இந்த டெஸ்ட் ஏஐ ஏஜென்ட்ட கம்ப்ளீட்டா கால் ஏஐ ஏஜென்ட்டா ரன் பண்ண போறேன். விச் இஸ் லைக் ரிலவன்ட் டூ தி கோபைலட். கோபைலட் எப்படி இன்டராக்ட் ஆகுமோ, அது மாரி இன்டராக்ட் ஆகுது. ஸோ நான் இந்த யுஐ இங்க பிளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படின்னா 2 ஃப்ளோஸையும் பேரலலா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இத செட் பண்ணிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் டிராக் அண்ட் டிராப் பண்ணி லைக் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் இந்த விண்டோஸ. விண்டோஸ் மினிமைஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ் நவ் கால் ஏஜென்ட் ரெடி. இப்ப நான் கால் ஏஜென்ட் வந்து ட்ரிகர் பண்ணிட்டு, இந்த வொர்க் ஃப்ளோவையும் நான் உங்களுக்கு பேரலலா ட்ரிகர் பண்ணி காட்டப் போறேன். ஸோ இது 2மே எப்படி வந்து இப்போ கால் ஏஜென்ட்லேருந்து ஒர்க் ஃப்ளோக்கு எப்படி ட்ரிகர் ஆகி இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு உங்களால பேரலாவே பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கால் ஏஜென்ட்டை ட்ரிகர் பண்ணலாமா? அப்படின்றது தான் பார்க்குறோம். எஸ் அஃப்கோர்ஸ் ஒர்க் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஒர்க் ஃப்ளோ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கால் ஏஜென்ட்டை ட்ரிகர் பண்ண போறேன். நவ் ஐ கிக் ஸ்டார்ட் தி கால் ஏஜென்ட். Hi, I'm here to assist you today. How can I help? Hey buddy, can you like create a simple task for me? Sure thing. I can create a simple task for you. What would you like the title, description, and due date to be? Also, do you have a specific task list you'd like me to add it to? Or should I just add it to the default list? No, you can add it to the default list. I can give you the task, title, descriptions, and then due date for that. Great, go ahead. I'm ready when you are. Okay, the task title is, you can call it as Vinod test. Description could be like again a Vinod test. And due date could be like today's date, having 19 September 2025. Okay, I've got it. So the task title is Winnow Test, the description is Winnow Test, and the due date is September 19th, 2025. Is that correct? Yes, correct. Creating the task now. Okay, I've created the task Winnow Test with the description Winnow Test, due on September 19th, 2025. I've added it to your default task list. அவ்வளோதாங்க. இன் அ மேட்டர் ஆஃப் 10 to 15 மினிட்ஸ் நீங்க உங்களுக்கான பிஏ அசிஸ்டன்ஸும் சரி, இல்லன்னா ஒரு மேனேஜர் பண்ற ஒர்க்கை நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும்னாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணி உங்களோட டாஸ்க், பக், என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். ஈஸியா உங்களோட ஏஜென்ட் கூட நீங்க இன்டராக்ட் பண்ற மூலியமா எங்க இருந்துனாலும் சரி, அது எந்த மாதிரி சோர்ஸ்னாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோன் இருந்தா யூ கேன் கிரியேட் யுவர் டாஸ்க் அப்படின்றது இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. அதோட முக்கியம் இந்த வீடியோல இருக்க எல்லா விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை. See you on the next video.